நாமக்கல்ல ஃபர்ஸ்டே அவங்க வந்து ஒரு இடம் சொல்லி பொறுப்பு அங்கே வந்து பேசுங்கன்ற மாதிரி அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கரூர் வந்து ரொம்ப இழுபறியில் போய் தான் அப்போ நம்ம விஜய் திட்டுவதன் மூலமாக அங்கே இருக்கிற மக்கள் சக்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான். ஏன்னா அவங்களையும் அரசியல்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகள். அது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்கு. ஒரு 5000 பேர் சேர்ந்தா ஒரு 10,000 பேர் சேர்ந்தா ஒழுங்குபடுத்தப்படலாம். ஏன்னா இன்னைக்கு இது அது இப்போதான் 1.5 வருஷம் பிறந்த குழந்தை அவனோட மிக உணர்ச்சியில் நாங்கள் போகும்போது ஐயோ சும்மா ஆரம்பிச்சுட்டு போவாத, கொடியை கட்டிட்டு போய் மக்களுக்கு தொந்தரவு இருக்காத, ஒரு பக்கமாக விட்டு போங்கன்னு சொல்றதா. இது மாதிரி எல்லா தலைவர்களும் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போ அது விஜயும் அவர்கள் வந்து அவங்க தொண்டர்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் அவர் போன வாட்டியே கூட ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கூட விட்டுருந்தாரு. இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட்டத்திலாம் நான் இருந்திருக்கேன், போயிருக்கேன். மாநாடு நீங்கள் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் ஒரு ஒழுங்கு இருக்கும் போது இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சியின் தேவை எதிர்காலத்தில் என்ன செய்ய போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம அதை வந்து இதை விட அதிகமான கூட்டத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டம் இருக்கு. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது அந்த கூட்டம் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தாத பார்த்துச்சு. காரணம் அதெல்லாம் கூட்டி வந்த கூட்டமாக. அந்த நேரத்தில் வந்து வேலாயுதம்னு ஒரு படம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 2011 நினைக்கிறேன். ஒரு நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி நடத்தினார். மூவ் எப்படி இருக்குது, சினிமாவில் வந்ததுனால அவருக்கு உடனே அரசியல் ஆசை வந்துருச்சு, உடனே சிஎம் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாரு. தான் பார்க்கிற ஒரு கதாபாத்திரம் செய்து முடிக்கிற போது அவனை ரசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் சொல்றது வந்து உண்மையிலேயே அப்படித்தானே. எம்ஜிஆர் என்ன இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடி பல ஆண்டு காலம் சிறைக்கு போயிட்டு வந்தார் ஐயா நல்லது போல. திரைப்பட மூலமாக வைக்கிற புகழை மட்டும் வைத்துக்கொண்டு அதை நீங்க ஒரு விசிட்டிங் கார்டா பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் சொல்றாரு. அரசியலுக்கு வராதன்னு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடம் இணைஞ்சிருக்கிறவங்க தமிழக வாழ்வு உரிமை கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் இயக்குனர் திரு ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். உங்களுடைய பேச்சுக்கள் எப்பயும் பரபரப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பேரை பற்றி பேசியிருந்தாலும் அவ்வளோத்துலேயே உண்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அந்த மாதிரி இப்போ விஜய் அவர்களை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கிறீங்க. அவர் வாரம் பரப்புரைக்கு கிளம்பியிருக்கிறாரு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் நாமக்கல்ல ஃபர்ஸ்டே அவங்க வந்து ஒரு இடம் சொல்லி பொறுப்பு அங்கே வந்து பேசுங்கன்ற மாதிரி அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் கரூர் வந்து ரொம்ப இழுபறியில் போய் தான் கடைசியில் இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே 2 வாரம் நீங்கள் பண்ணதெல்லாம், உங்களுடைய தொண்டர்கள் பண்ணதெல்லாம் பார்த்ததுனால எங்களுக்கு இது பிரச்சனையாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வாரம் வந்து ஓரளவு ஒருங்கிணைச்சிருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? நான் தொடர்ச்சியாக அவருடைய பிரச்சாரத்தில் அரசியல் நகர்வையே நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ இல்லை, எனக்கு வந்து நான் அவர் கூட 2010 ஆனால் தொடர்பு இருக்குது. அவருக்கு எப்போ அரசியல் இறங்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் கூட வந்தது. அதெல்லாம் பொறுமையாக உடனே செய்திடாத. இந்த கட்டத்தில் ஐயா கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இல்லாத ஒரு நேரத்தில் இப்போ அனைத்து இந்திய அதிமுகவுக்கு ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு வெகுஜன மக்களுடைய ஈர்ப்பு இருக்கிற ஒரு தலைமை இல்லாத ஒரு நேரத்துலையும் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போ இவ்வளோ தூரம் பயணப்பட்டு இருக்கார். அவரோட எல்லாருடைய இதையும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்ன அதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதில் இருந்துன்னா, நம்ம ஒரு அமைப்பில் இருந்தால் கூட எப்படி தமிழ்நாட்டிற்கு ஒரு மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறோம் நான். காரணம்னா அதில் எண்ணற்ற முரண்பாடுகள் தவறுகள் இருந்தால் கூட மாநிலத்தினுடைய அத்தனை நல்லது கெட்டதிலும் மாநில கட்சிகளோடு அங்கே இருக்க கேடர்ஸோடு தான் இங்கே இருக்கிற வெகு மக்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா இந்த மாநில கட்சி வந்து இங்கேயே வச்சு முடிவெடுத்து என்னதான் ஒன்றிய அரசோடு மத்திய அரசோடு கூட்டணி இருந்தால் கூட அவர்களுடைய கருத்தை இவர்கள் கேட்டிருந்தால் கூட முடிவு எடுப்பது இங்கே தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவிலிருந்து அதிமுக பிரிஞ்சு வந்தபோது கூட அதிமுக ஆட்சிக்கு வரும்போது, அதனால தான் அதிமுக மாறி திமுக மாறி அதிமுக ஆளுகிற போது என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய இரத்த உறவு அவங்க தான் ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கும்போது தலைமையும் அப்படி இருக்கும்போது நான் அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும். ஒருவேளை காங்கிரஸ் இருந்திருந்தா அதனுடைய தலைமை டெல்லியில் இருக்குது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு இருந்து அது எப்படி போகுதுன்னா மாநில உரிமையை பறிப்பது போலவும், இந்த இந்தியா வந்து இந்திய ஒன்றியம் ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு ஒரு தேசிய இனங்களை ஒடுக்குவது போலவும் நமக்கு தோணும். அதுபோல தான்
காமராஜர் ஆட்சி செய்யும்போது அப்படி தோணுச்சு. அதெல்லாம் எல்லா இடத்துலையும். ஏன்னா காமராஜர் ஆட்சி செய்யும்போது கல்விக்கு நம்ம பெருமையாக ஐயா செஞ்சதுனால 1956 மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படுவது ஐயா தான் முதலமைச்சர். ஆமாம். அதில் நம்ம என்னென்ன இழந்தோம்? கேரளாவில் பாலக்காடு வட்டத்தை இழந்தோம், செங்கோட்டை வட்டத்தை இழந்தோம், நெடுமங்காடை இழந்தோம், தேவி பீர்மேடு தேவிகுளத்தை இழந்தோம். அதே மாதிரி கர்நாடகாவில் கொல்லேகால் வட்டத்தை இழந்தோம், பெங்களூரினுடைய தண்டு பகுதி இழந்தோம், கோலார் தங்கவேலை இழந்தோம். அதனால் என்னாச்சு? நம்ம காவிரியினுடைய உரிமை போயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி நம்புலுது, சித்தூர் வட்டத்தை இழந்தோம், திருக்களத்தி இழந்தோம். அதெல்லாம் என்னாச்சு? பாலாற்று உரிமைகள்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் ஐயா இருக்கும்போது தான் நடந்தது. தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இருந்தார் ஐயா சங்கரலிங்கனார்கள். அதனால் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அவர் காமராஜராக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் பிரபாகரனையும் விமர்சிக்கிற போது விமர்சிக்கலாம், அவதூறு பேசக்கூடாது. அதில் ஐயா வந்து கல்வியில் பெரிய அளவிற்கு அது மாதிரி நீர்த்தேக்கங்கள்லாம் கட்டி விவசாயம். அதனால் அவருடைய நல்லதுகளை நம்ம எடுத்துக்கிற ஒழிய அது தவறுகளை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களெல்லாம் இறந்து போன பார்த்து அவர் நினைச்சது வந்து உள்ளபூர்வமாக மக்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சார். இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, அந்தமானை நம்ம இழந்ததுக்கு கூட ஐயா ஒரு வகையில் அவர் கண்டுகொள்ள பொதுப்படையா அவர் சார்ந்திருந்த கட்சிக்கு இருக்க வேண்டிய அவசியமா இருக்குது. கச்சத்தீவு நம்ம எப்போ இழந்தோம்? காங்கிரஸால் இழந்தோம். அதாவது காங்கிரஸுடைய தலைமை டெல்லியில் இருக்கும்போது இழந்தோம். அப்படிலாம் இருக்கு. அதனால இப்போ இந்த பிஜேபி கூட அதிமுக உணர்வு வச்சிருக்க போது சனாதானத்தை தூக்கி பிடித்து கொண்டு 2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளாக என்னுடைய மொழியை அழித்து சமஸ்கிருதம் தான் இங்கே இருக்கணும், நாங்கள் தான் வந்து இங்கேருந்து வந்த ஆரியர்கள், இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், இந்தியா முழுமைக்கும் ஆண்ட நம்ம சொல்ல ஐயா அம்பேத்கரே சொல்கிறார், தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் ஆண்டிருக்காருன்னு சொல்கிறார். குறைந்தபட்சமாக எங்களை கொண்டு இந்த 3 பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதியிலிருந்து தள்ளிட்டு இன்னமும் இவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறாங்களுக்காக அதிமுக மேலே சேர்ந்து தமிழர்களை நம் கட்டாயமாக அடிமைப்படுத்தி விட முடியும், மொழியை, இனத்தை, நிலத்தை சிதைத்து விட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிற போது விஜயனுடைய வரவை நான் அப்படியே பார்க்குறேன்னா, அதிமுக ஒரு வேளை சிதைந்து அந்த இடத்துல வேறு ஒரு மாநில கட்சிகள் வந்தால் நான் அண்ணன் தம்பியா இங்கே சண்டை போட்டுக்கலாம். அவர் வரணுங்கிற நோக்கம் இருக்குதோ இல்லையோ, காலத்தினுடைய வந்தால் அவர்களை விட இது பரவாயில்ல இருக்குன்னு நினைக்கிறதுனால நான் தமிழக வெற்றி கழகத்தை அது ஒரு அரசியல், ஏன்னா நான் முடிவு பண்ண முடியாது, வர்றது மக்களுடைய உணர்வு சம்பந்தம் அவருடைய விஷயம். நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறது அது சர்வதிகாரத்தனம், ஜனநாயகத்தன்மையாக இருக்காது. அதனால் அந்த கட்சியினுடைய இதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் பேசுகிற பேச்சும், முதல் கூட்டத்தில் பேசுகிற பேச்சு, 2வது கூட்டத்தில் போடுற பேசுகிற பேச்சு, இதெல்லாம் வந்து மேலும் மேலும் மெருகூட்டிக்கிட்டே வருது. அதனால் நம்ம என்ன தான் அவரை மறுத்தாலும் அவருக்கு வந்து எழுதி வச்சு பேசுகிறாரு, அவர் மனப்பாடம் பண்ணி, என்னை பொறுத்தவரை நீ எழுதி வைக்கிற மனப்பாடம் பண்ணுற அதெல்லாம் இல்லை. விளைவுகள் என்ன இருக்குது, நீ என்ன செய்ய போகிற, இதன் மூலமாக இந்த மக்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் இல்லையா. சரி, எழுதி வைக்காதே பேசுகிறாரு எங்கள் அண்ணன் சீமான் பேசுகிறார், எழுதி வைக்காதே, விளைவு என்னவா இருக்குது? யாரை எதிர்த்து இத்தனை ஆண்டுகளமாக நம்ம சண்டை போட்டு கொண்டு இருக்கிறோமோ அவனிடமே கொண்டு போய் இந்த இனத்தை அடமான வச்சதுக்கு தான் கொண்டு போய் சேர்ந்து அவரை பற்றி தனியாகவே பேசுறது இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது விளைவு என்னவா இருக்குது, நீங்கள் பயன்படுத்துகிற கருவியில் இல்லை பிரச்சனை. துப்பாக்கி யாரை சுட்டாலும் சுடும், போராளியை சுடுறியா பொறுக்கி சுடுறியா, பொறுக்கி சுட்டா என்கவுண்டர், போராளியை சுட்டா வரம்பு மீறல், உரிமை மீறல். நீங்கள் கருவியில் ஒரு பிரச்சனை இல்லை, கருவியை கையாளுகிற மனிதனுடைய மனநிலையில தான் இருக்குது. அப்போ அவர் அதுக்கு இந்த திறமை இல்லை, அதெல்லாம் நம்ம முடிவு பண்ணக்கூடாது. நம்ம என்ன தான் அவர் இந்த எண்ணத்துக்காக உழைக்கல. ஏன்னா இங்கே பல்வேறு கட்சிகள், ஐயா பழநெடுமாறன், அதற்கு முன்பு ஐயா இன்னைக்கு உயிரோடு இருக்க தலைவர்கள் நல்லக்கண்ணு, பல பேர் இங்கே வந்து நீண்ட நெடுங்காலமாக அரசியல் உழைத்து கொண்டிருக்கிற போது வெகுஜன மக்களுடைய உணர்வை பெற தவறிட்டமோ, இல்லைன்னா வெகுஜன மக்கள் இந்த ஊடகத்தினுடைய வலிமை கொண்டு அவரை விரும்புகிறார்களா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்போ நம்ம விஜயை திட்டுவதன் மூலமாக அங்கே இருக்கிற மக்கள் சக்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான். ஏன்னா அவங்களையும் அரசியல்படுத்த வேண்டிய கட்டாயம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது. இடதுசாரிகளுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இருக்கிறது, திமுகவுக்கு கூட இருக்கிறது. காரணம்னா இந்த மக்களோட தான் நம்ம வாழ போகிறோம், இவங்கள தான் நம்ம எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் நிர்வாகி. அப்போ அவங்க வந்து இது வேற்று கிரகத்திலிருந்து இல்லை வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வரல, ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற காங்கிரஸ்லேருந்து பிஜேபியிலேருந்து திமுகலேருந்து இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இருக்கிறவுடைய பையன் சொந்தக்காரன் தான் இந்த கட்சியில் இப்போ இருக்கிறான், விஜயோட இருக்கான். அப்போ நீங்கள் யாரை நீங்கள் பார்க்குறீங்க? இந்த சமூக உறவுகளில் இருக்கிறவன் தான் அவன் அங்கே இருக்கிறான். அப்போ அந்த அரசியலை நம்ம கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோம். அவங்களும் என்ன பண்ணேன்னா மிக எண்ணிக்கையில் கூட்டம் கூடுகிற போது அது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தப்படாமல் இருக்குது.
நீங்கள் ஒரு 5000 பேர் சேர்ந்தால் ஒரு 10,000 பேர் சேர்ந்தால் ஒழுங்குபடுத்தப்படலாம். ஏன்னா இன்னைக்கு அது இப்போ தான் 1.5 வருஷம் பிறந்த குழந்தை, அவனுடைய மிக உணர்ச்சியில் அவங்களுக்கு வந்து அது என்னன்னா, இன்னமும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு விமான நிலையத்தில் போய் கூட்டம் கூடுகிற போது, ஐயோ அது பொது சொத்தா இருக்கு, நம்ம வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு அவங்களுக்கும் உணர்வா புரியணும். இல்லைன்னா அது என்ன ஆகும், மக்கள் மேலே இது மாதிரி தொடர்ந்து செஞ்சால் வெறுப்பாயிடும். ஒரு இடத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்படுகிறது? மக்களுக்கான சேவை செய்வதற்காக. அதை சேவை செய்வதற்காக கூடுகிற ஒரு கூட்டம் மக்களுக்கு பெரும் தொந்தரவாக இருந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் இப்போ நான் பயணப்பட்டு எங்கள் கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் நாங்கள் போகும்போது, ஐயோ சும்மா ஆரன் அடிச்சுட்டு போவாத, கொடியை கட்டிட்டு போய் மக்களுக்கு தொந்தரவாக இருக்காத, ஒரு பக்கமாக விட்டு போங்கன்னு சொல்கிறதா. இது மாதிரி எல்லா தலைவர்களும் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போ அது விஜயும் அவர்கள் வந்து அவங்க தொண்டர்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக தான் அவர் போன வாட்டியே கூட ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கூட விட்டுருந்தாரு, இந்த மாதிரி யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக சொல்கிறபடி ஃபாலோ பண்ணுங்கன்ட்டுலாம். அதுதான் நான் அது என்னன்னா, ஓவர் எந்த தேசம் அவன் பண்ணுன்னு பண்ணுறது கிடையாது, நான் நினைக்கிறேன் அப்படி. ஏன்னா நீங்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் கூடுகிற போது ஒரு ஆர்வம் மிகுதியால் இப்போ பயிற்றுவிக்கப்பட்ட இல்லை அரசியல் செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் போகும்போது, நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட்டத்திலலாம் நான் இருந்திருக்கேன், போயிருக்கேன் மாநாடு. நீங்கள் 1,00,000 பேர் 2,00,000 பேர் நம்மளால ஒரு ஒழுங்கு இருக்கும். இங்கேருந்து 2008 நான் இங்கேருந்து டெல்லியில் போகிறோம் ட்ரெயினில் தனி ட்ரெயினே எடுத்துகிட்டு கண்ணீர் தூதும்னு ஈழத்தமிழர்களுக்கு போராட 5 பெட்டி தான் படுகிற பெட்டி, 5 பேர் உட்கார்ற பெட்டி தான். யாருமே சொல்ல. இந்த தடவை போகிறவங்க படுத்துட்டு போனவங்க வரும்போது உட்காந்துட்டு வந்தாங்க, உட்காந்துட்டு போகிறவங்க படுத்துட்டு வந்தாங்க. இது யார் இதெல்லாம் வந்து அதே மாதிரி நான் பயணப்பட்ட நாம் தமிழர் கட்சியிலும் அந்த ஒழுங்கு இருக்கும். அது வந்து சீமானால் அவர்களால் கற்பிக்கப்பட்டதல்ல. அது தலைவர் தேசிய தலைவருடைய பிரபாகரனுடைய உள்வாங்கி அந்த ஈழ அழிப்பினுடைய சாம்பலில் உயிர்த்திருந்தால் இவனே கொள்கை பிடிப்போடு தன்னை முறைப்படுத்தி கொடுத்துருப்பான். அப்போ அந்த மாதிரி அது முறைப்படுத்தப்பட்ட இதாக இருக்குது. இனிமேல் முறைப்படுத்தப்படலாம். அதை நான் பார்த்துக்கிட்டு தாருங்க. அது சரியாக தான் போகுது. இந்த தமிழ்நாட்டிற்கு அந்த கட்சியும் தேவை. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகுதுங்கிறத வச்சு தான் நம்ம அதை வந்து விமர்சிக்கிறது. 2 வாரம் அவங்க பண்ண பரப்புரை பார்த்துருப்பீங்க. இந்த வாரம் நாமக்கல்லையும் அதுக்கப்புறமா கரூரில் வந்திருக்கக்கூடிய அந்த பரப்புரை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, நான் எல்லா இதுவுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ வரும்போது கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மக்கள் பெருந்தளவில் வராங்க. அவங்களுக்கு வாக்கு இருக்கா வாக்கு இல்லையான்னு ஒவ்வொரு பார்வையில் பேசுவாங்க. என் பார்வையில் என்ன இருக்குன்னா, சில இதுவனுங்க வந்து வாக்கு அளிக்கக்கூடிய வயது இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவன் குடும்பத்தில் இருப்பவர்கள், என் உறவினர்களை, அவன் நண்பர்களை வாக்கு அளிப்பதற்கான, அவனை திருப்புவதற்கான ஒரு அறிவு இருக்கிறதா இல்லை திறமை இருக்கிறதா நான் நம்புகிறேன். ஏன்னா அவன் அவ்வளோ உணர்ச்சியாக இருக்கிறான். நீங்கள் வந்து இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அம்மா பிரேமலதா அவர்கள் கூட போகிறாங்க. நான் எல்லா கூட்டத்தையும் பார்க்குறேன். இதை விட அதிகமான கூட்டத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டம் இருக்குது. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது அந்த கூட்டம் ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தாத பார்த்துட்டு இருக்கு. காரணம் அதெல்லாம் கூட்டி வந்த கூட்டமாக தெரியுது. நீங்கள் வந்து ஒரு இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சியிலையோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையோ இல்லை கம்யூனிஸ்டுகளுடைய கூட்டத்திலையோ மார்க்ஸ் ஏங்கல்ஸ்னு பேரை சொல்லி பாருங்க. உணர்ச்சி. ஆமாம், நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியிலையும் விடுதலை சிறுத்தைகள் பேசும்போது தலைவர் பிரபாகரன் சொல்லி பாருங்க. அது யாரும் சொல்ல தேவையில்ல. அந்த ஒரு உணர்வு எழுச்சி அவன் கை தட்டுவான். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஆனால் விஜய் இதில் வந்து அவ்வளோ உணர்ச்சியோடு அவன் கூடுறான். அப்போ அவனுக்கு வந்து வாக்கை பெறுவதற்கான நான் என்ன பார்க்குறேன்னா, முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் நாம் தமிழரில் இருக்கும்போது அப்படி தான் செஞ்சோம். அது 20-30 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் இருக்கும் மாதிரி மாநாட்டுக்கு வாங்கன்னு அவங்களே அழைப்பதில் வச்சுட்டு அவன் வராங்க இல்லையோ, இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம், இந்த மாநாட்டுக்கு வாங்க போதும் தெருவாக போய் கூப்பிடுறாங்க. அவர்களெல்லாம் உண்மையிலே நல்லது செய்ய வேண்டும் என்று அரசியல் மையப்படுத்தப்பட்டால் சிறப்பு தானே. இன்னொன்று எனக்கு பிடித்த விஷயம் என்ன, போன இதில் பெரம்பலூரில் அந்த கூட்டத்தில் என்னுடைய தொப்புள் கொடி உறவு ஈழத்தமிழர்கள் பேசுகிறார் விஜய். அந்த பெருங்கூட்டத்தை வைத்துக்கொண்டு அந்த வாயில் அந்த வார்த்தை வருகிற போது அவனுக்கு யார் ஈழத்தமிழர்கள், எப்படி நம்ம அந்த நிலத்தை பள்ளி கொடுத்தோங்கிற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா. தாயை போல அரவணைத்த ஒரு தலைவன் இல்லாத காரணத்தால்னு பேசுகிறார். எங்களை மாதிரி பிரபாகரன் பேரை சொல்லி ஒழிய அவருக்கு உட்பட்ட ஒரு அளவுகோலில் அவர் பேசுகிறார். அங்கே இருக்கிற உறுப்பினர்கள் பிரபாகரன் படத்தை வச்சுட்டு அந்த கூட்டத்தில் நிற்கிறான். நான் அதை தான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் பெருமையான பேர்கிட்ட தலைவர் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு எதற்காக போராடினார் என்ற ஒரு விழிப்புணர்வு அடைந்து ஈழ விடுதலைக்கு அவர்களும் வருங்காலத்தில் உதவலாம், இல்லை உதவ வேண்டும், இல்லை உதவ வேண்டுவதற்கு நம்மை போன்ற ஆட்கள் நிர்பந்தப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக
ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஐயோ நான் ஒரு கட்சியில் இருக்கனே. அவர் ஏற்கனவே நடிகரா இருக்கும் போதே இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்காக நடந்த போராட்டத்துல எல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ என்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்காக நீங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கணும், அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிக்கணும்ல அப்பவே கூட சொல்லி. இல்ல எனக்கு நான் அந்த நேரத்துல வந்து வேலாயுதம்னு ஒரு படம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 2011 நினைக்கிறேன். அவர் நாகப்பட்டினத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி திரட்டி நடத்தினாரு. அது இன்னும் இப்ப மேலும் இதுங்கும் போது அதாவது இது ஒரு ஜனநாயகத்தன்மையாக பார்க்குறேன். நாம் ஒரு இயக்கம் வச்சுருக்கோம், ஒரு கொள்கை வச்சுருக்கோம். அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்ங்கிறார். அது வந்து எங்களுக்கு, அதாவது நான் இருக்கிற கட்சிக்கு எதிரான கொள்கை கிடையாது. அது கொண்டு போகிற வழிமுறை என்னவா இருக்குது, அல்டிமேட் குறிக்கோள் என்ன, எங்களுக்கு வந்து தமிழர் நலம் தமிழர் வளம் இறுதியில் இறையாண்மையுள்ள ஒரு தமிழ்நாடு, எதிர்காலத்தில் இதே போல் இந்திய ஏகாதிபத்தியம் தொடர்ந்து அடக்குமுறையை படுத்தினால் அது இந்திய உலகத்தினுடைய ஐநா சபை தீர்மானத்தின்படி தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய உரிமை ஒரு தேசிய இனத்திற்கு இருக்கிறது என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள், ஏன்னா ரஷ்யாவே அனைத்து உரிமையும் கொடுத்த போது கூட, பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய உரிமையை கொடுத்த போது கூட அங்கே 15 நாடுகளாக சிதறந்து போய்விட்டது. அது மாதிரி அடக்குமுறையின் மொழி பாதிக்கப்பட்டால், இனம் பாதிக்கப்பட்டால், நிலம் பாதிக்கப்பட்டால் நாளைக்கு இந்த தமிழ்நாடு தங்களை தாங்களே ஆண்டு கொள்கிற அளவிற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய கட்டாயம் நினைக்கிறோம். அதுக்கு பாதகம் இல்லாத வரை நாங்கள் விஜயை ஆதரிப்போம். ஆனால் ஒரு பக்கம் பல பேர் வந்து சினிமா துறையில் வரவங்க உடனே அரசியலுக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு இயக்குனர், ஸோ உங்களுக்கு தெரியும் அவருடைய மூவ் எப்படி இருக்குது. சினிமாவில் வந்ததுனால அவருக்கு உடனே அரசியல் ஆசை வந்துடுச்சு, உடனே சிஎம் ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி அரசியலே பார்க்குறேன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் சினிமா என்பதே ஒரு அரசியல் தான். நீங்கள் எதில் அரசியல் இல்லை, ஒரு திரைப்படத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய தலைப்பிலிருந்து நீங்கள் உச்சரிக்கிற கதை, வசனம், திரைக்கதை அத்தனையிலும் ஒரு அரசியல் இருக்கிறது. அதனால் அரசியல் என்பது தனியான ஒன்றே இல்லை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு பல் துளக்கிற பற்பசையிலிருந்து, இல்லை பிறந்தவுடன் வாங்குகிற பிறப்பு சான்றிதழ் இருந்து, இறக்க போகிற அந்த மின்மயானத்துக்கு போய் இறந்தவுடன் வாங்குகிற சான்றிதழ் வரைக்கும் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாத இன்றைய உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால் சினிமா துறையில் இருப்பவர்கள் வரக்கூடாது. ஏன், நான் அதை ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்குறேன். அதுக்காக படிச்சுட்டு வரோம், அதுக்காக நேரத்தை காலத்தை அத்தனை பேர் நான் என்ன சொல்கிறேன், ஒரு வளர்கிற அரசியல் கட்சிகள் அத்தனையும் எப்படி இந்த நவீன ஊடகத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று தான் சிந்திக்க வேண்டும். தொலைக்காட்சி வரும்போது சினிமாக்காரர்களே அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். கமலஹாசன் ஒருவர் தான் அதை ஆதரித்தார். ஐயா ரஜினிகாந்த் முதற்கொண்டு அந்த அண்ணா சாலையிலே ஊர்வலம் போனார்கள், தடை செய்யப்பட வேண்டும் என்று. அன்றைக்கு அதுக்கப்புறம் சேட்டலைட்டில் வியாபாரம் சினிமாவில் ஒன்று பார்த்து சினிமாவுக்கு செலவு பண்ணுறது, கற்பனை வளன், டைரக்டருடைய எக்ஸிபிஷன்லாம் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி ஓடிடின்னு ஒன்று வந்துச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்வது? ஏன்னா நான் நினைக்கிற விஷயத்தை என் கடைசியில் இருக்கிற தொண்டர்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நான் நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தை அதற்கு தான் இந்த ஊடகங்கள் பயன்படுது. அன்றைக்கு வந்து வெறும் அச்சு ஊடகம் இருந்தது, மின்சாரங்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட பற்றி ஒளிவாங்கி வந்தது. அதுக்கப்புறம் காட்சி ஊடகமாக வந்துடுச்சு. அது ஒரு இடத்துல போய் நீங்கள் திரையரங்களை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் உன் வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் தொலைக்காட்சி இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்துகிற பாக்கெட்லேயே வந்துருச்சு. அப்போ அனைத்து ஊடகங்களையும் கைப்பற்றி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சொல்லுவதற்கு வலதுசாரிகள் பயன்படுத்துகிற போது இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஐயா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் காரணம் என்னன்னா, தமிழன் பிறக்கிற போது நடக்கிற தாலாட்டு பாடல் வந்து இறக்கிற போது வைக்கிற ஒப்பாரி பாடலுடன் இசையிலும் கலையிலுமே பிறந்து வளர்ந்து சாகிறவன். அப்போ இவனுக்கு வந்து உணர்ச்சி அதிகம், உணர்ச்சி வயப்படுவான் இவன். அப்போ வந்து தன்னால் முடியாததை தான் பார்க்கிற ஒரு கதாபாத்திரம் செய்து முடிக்கிற போது அவனை ரசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறது வந்து உண்மையிலேயே அப்படி தானே எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் என்ன இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடி பல ஆண்டு காலம் சிறைக்கு போயிட்டு வந்தார். ஐயா நல்லகன் போல், ஐயா பா மாணிக்கம் போல், பெரியார் போல் அவர் கூட சிறை. சொல்கிறேன், அம்மா ஜெயலலிதா எப்படி வந்தாங்க, சினிமாவில் நடக்கும் போது அது ஒரு அதனால் எனக்கு வந்து அதேமாரி அடிக்கடி கேட்பாங்க சினிமாவில், என்னப்பா ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க இனிமேல் நடிப்பாங்களான்னு. ஏன்னு கேட்குறேன். ஒரு ஆசிரியை திருமணம் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் போகிறது இல்லையா, ஒரு செவிலியர் திருமணம் பண்ணிட்டு தொழிலை செய்கிறது இல்லையா. அப்போ நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தானே பார்க்குறீங்க. ஒரு நடிகை திருமணமானால் நடிக்கக்கூடாதுங்கிறது தான். அதே மாதிரி தான் ஒரு சினிமாக்கார். எங்கள் தலைவர் கூட வேல்முருகன் அவர்கள் என்ன சொன்னார், திரைப்படம் மூலமாக வைக்கிற புகழை மட்டும் வைத்துக்கொண்டு அதை நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் சொல்கிறார். அரசியலுக்கு வராதன்னே சொல்ல, புரியுதுங்களா? வாங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க. நீங்கள் முதல்ல என்ட்ரிக்கு ஒன்று தேவைப்படுது,
அந்த புகழ் உங்களுக்கு மூலமாக வெகுஜன மக்கள்கிட்ட சேர்ந்து பார்த்து அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே நீங்கள் வாங்குங்கிறது தான் சொல்கிறாரு. ஸோ விஜயோடைய அரசியல் கண்டிப்பாக இங்கே வந்து அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும் 2026ல. நல்ல ரிசல்ட் தரும்னு நான் முடிவை நான் சொல்ல முடியாது. நான் வந்து எதிர்பார்க்கலாம், உங்களுடைய கணிப்பு இருக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து துவக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த அரசியல் வந்து எனக்கே 51 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்து அரசியலை கூந்து இன்னும் 6 மாதம் இருக்குது. என்ன வேணாலும் நடக்கும். ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாதிரி எப்படியெல்லாம் வந்து மதவெறியை தூண்டி விட்டு அந்த நேரத்தில் புல்வாமா தாக்குதல் அது இதில் குண்டு வச்சு மக்களை திருப்புற மாதிரி கூட இந்த அரசியல் என்ன. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்க அரசியல் வந்து அப்படி இருக்குது. அன்றைக்கு மக்கள் சேவையாக மட்டும் இருந்தது. இன்றைக்கி வாக்கை நாம் பணம் கொடுத்து பெற்றுவிட முடியும் என்ற மனநிலைக்கு வந்த பிறகு எது வேண்டாமாலும் நடக்கும். இல்லை இந்த மாதிரியான துவக்கம் போய் கொண்டு இருக்கிறது. நல்லபடியாக போகுது. இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து. அவர் வென்றால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் வருத்தம் எனக்கு கிடையாது. காரணம் என்ன, நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம், நம்ம ஒரு கூட்டணியை நம்ம ஒரு சித்தாந்தத்தை வைக்கும் போது நான் எங்கள் கட்சி தான் வெல்லணும், நான் சார்ந்திருக்க கூட்டணி தான் வெல்லுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய இருக்கிற ஜனநாயக தன்மையால் அவர் வந்துட்டார், வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள், வந்தால் வென்றால் மகிழ்ச்சி தான். ஓகே. ஸோ இந்த கரூர் நாமக்கல் பரப்புரை வந்து அவருக்கு வெற்றிகரமான ஒரு பரப்புரையாக இருந்திருக்கும் அப்படின்னு மாதிரி பல பேர் நம்புற மாதிரி நீங்களும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். மிக்க நன்றி.